நான் தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் தான் உங்கள் வழிபோக்கன் ஜீரமணன். என்னோட வாழ்க்கையில் நாங்கள் நிறைய தடைகளை கடந்தால் நிறைய சாதனைகளை படைத்திருப்பார்கள். தடைகள் என்பது காணப்படும் தான். தடைகள் என ஒதுங்காமல் நமக்கு தேவையானதை நாங்கள் சாதிக்க வேண்டியதை கண்டிப்பாக சாதிக்க வேண்டும். அதுக்கான முயற்சியும் அதுக்கான நோக்கமும் இலக்கமும் இருந்தால் நாங்கள் கண்டிப்பாக சாதிக்க முடியும். அந்த சாதனைக்கு பிறகு வர்ற சந்தோஷம் இதற்குமே நிகரற்றாக தான் காணப்படும். அந்த விதத்தில் நான் எங்கே நிற்கிறேன்டா, இன்றைக்கு வயாவலான் மத்திய கல்லூரியில் நிற்கிறேன். அந்த கல்லூரி சென்ற வருடம் 16 வயதுக்கு உட்பட்ட ஆண்கள் மாகாண மட்ட போட்டியில் 2ஆம் இடத்தை பெற்றிருந்த உதவபன்றாட்டு போட்டியில், அதே மாதிரி தேசிய மட்ட போட்டியில் 2ஆம் இடத்தை பெற்றிருந்த வேணும். அவர்கள் இந்த வருடம் மாகாண மட்ட போட்டியில் 1ஆம் இடத்தை பெற்றுக்கொண்டு தேசிய மட்ட போட்டிக்கு தங்களை தயார்படுத்தி கொண்டிருக்கணும். அப்போ இன்னும் குறுகிய நாட்கள் தேசிய மட்ட போட்டியும் இடம்பெற போகுது. நாங்கள் ஒரு வெற்றியை அடைந்தவுடன் அவர்களை சென்று பாராட்டுவதை, வெற்றிக்கு செல்லும் பொழுது அவரை பாராட்டுவதை ஊக்குவிப்பதாக அமையும். அப்போ அந்த விதத்தில் நாங்கள் இன்றைக்கு வயாவலான் மத்திய கல்லூரி 16 வயது உட்பட்ட ஆண்கள் உதவபன்றாட்ட போட்டிக்கு தயாராகிக்கிற ஆண்களை தான் சந்திக்க போகிறோம். சந்தித்து அவர்கள் நேரில் செய்ய போகிறோம். இப்படி தயார்படுத்துகிறோம் தான் பார்க்க போகிறோம். அந்த நிகழ்ச்சியை தான் இந்த நிகழ்ச்சி அமையும். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். வணக்கம். உங்களை மறுபடி சந்திக்கல சந்தோஷம். உங்கள் சம்பந்தம் சரி அறிமுகம். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் டனிஸ்டன் விஜயகுமார். நான் வயாவலான் மத்திய கல்லூரியின் உடற்கல்வி ஆசிரியராக இருக்கின்றேன். AFCB லைசன்ஸ் ஃபுட்பால் கோச்சாகவும் காணப்படுகின்றேன். சென்ற வருடம் உங்களோட அணியினர் தேசிய மட்டத்தில் 2ஆம் இடத்தை பெற்று வெற்றி கொண்டாடுறதுல நாங்கள் இணைந்திருந்தோம். நாங்களே பார்க்க சந்தோஷமாக இருந்தது. அப்போ சென்ற வருடம் அந்த வெற்றியை பற்றி ஒரு சில வசனங்கள். சென்ற வருடம் நாங்கள் முதல் முறையாக தேசிய மட்டத்துக்கு சென்றிருந்தோம். 16 வயது பிரிவு. பல சிரமங்கள், பல கஷ்டங்களை சந்தித்தோம். அவ்வாறு இருந்தும் அந்த சிரமங்களை வெற்றி கொண்டு இறுதிப் போட்டி வரைக்கும் சென்றிருந்தோம். இறுதிப் போட்டியில் இறுதி நேரத்தில் எமது வெற்றி கேடயத்தை 1ஆம் இடத்தை தவறவிட்டோம். மிகவும் மனவருத்தமாக இருந்தது அந்த சம்பவம். அதே நேரம் இந்த வருடம் அந்த தவறை விடமாட்டோம் என்று கூறிக்கொள்கிறேன். இந்த வருடம் உங்களோட அணி தேசிய மட்டத்தில் 1ஆம் இடம் எடுக்கிறதுக்கான முயற்சியில் மும்முரமாக இருக்குன்னு நான் பார்த்தேன். அறிந்தது அதான் உங்களோட வழிப்போங்கள் உங்களுக்கு காண்பிக்கொண்டு வந்தேன். இந்த வருடம் எப்படியான முயற்சிகள் மேற்கொண்டு இருக்கிறீங்க நீங்கள்? நாங்கள் சென்ற வருடம் மாகாண மட்டத்தில் 2ஆம் இடத்தை பெற்றுக்கொண்டு நாங்கள் இந்த வருடம் மாகாண மட்டத்தில் 1ஆம் இடத்தை பெற்றிருக்கின்றோம். பல வருடங்களுக்கு பின்னர் 1ஆம் இடத்தை பெற்றிருக்கின்றோம். அந்த மாகாண போட்டி நடைபெற்ற பின்னர் தொடர்ந்து பயிற்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். பரீட்சை காலத்தில் விடுமுறை விட்டிருந்தோம். பின்னர் 1:30 தொடக்கம் 4:30 5 மணி வரைக்கும் தொடர் பயிற்சி எடுத்து கொண்டிருக்கின்றோம். பல சிநேகபூர்வ போட்டிகளிலும் விளையாடி கொண்டிருக்கின்றோம். நேற்றைய தினமும் யாழ் பல்கலைக்கழகத்தோடு சிநேகபூர்வ போட்டியை விளையாடியிருந்தோம். அதற்கு முதல் நாள் புங்குடுதீவு மகா வித்தியாலயத்தோடு சிநேகபூர்வ போட்டியை விளையாடியிருந்தோம். இவ்வாறு சிநேகபூர்வ போட்டிகளிலும் விளையாடிக்கொண்டு கடும் பயிற்சிகளையும் மேற்கொண்டிருக்கின்றோம். இந்த வருட வெற்றியை நோக்கி பயணம் சென்று கொண்டிருக்கின்றது. உங்களோட வெற்றி உங்களோட வெற்றி மட்டும் இல்லாமல் எங்கள் வடமாகாணத்துக்கு அது ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய விடயங்கள். அப்படின்னா பார்க்க நிறைய விடயங்களுக்கு எங்களோட நண்பர்களோ சரி, இல்லை உறவுகளோ சரி, இங்கே உள்ளவரோ வெளிநாட்டில் இருக்கிறவரோ நிறைய பேர் அதுக்கு தாங்களும் ஒரு ஆதரவு தெரிவிக்கணும். இல்லாட்டி உங்களுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும்னு தேடிக்கொண்டு இருப்பினும். அப்படி பார்க்க உங்களோட இந்த அணிக்கு என்ன தேவைகள் காணப்படுறது? இந்த தேவைகள் நிறைவேறினா இன்னும் மேலதிகமாக நீங்கள் உங்களோட விளையாட்டில் முன்னேறி செல்லாமல் சில தேவைகள் இருக்குன்னு தானே. அப்படி என்ன தேவைகள் உங்களுக்கு தேவைப்படுது இப்போது அத்தியாவசியமாக? எங்களுக்கு தேசிய மட்டத்தில் போராடுவது என்பது மிகவும் பல செலவுகளை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றோம். அதற்கு சில செலவுகளை பழைய மாணவர் சங்கங்கள் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய பயிற்சிக்கு பந்துகள் அதற்கான உபகரணங்கள் நிறைய தேவையாக இருக்கின்றது.
மாணவர்களுக்கான சத்துணவு மிகவும் முக்கியமாக காணப்படுகின்றது. சத்துணவு மற்றும் அவர்களுக்கான குளிர்பானங்கள் தேவைப்படுகின்றது. ஏனென்றால் அவர்கள் கடுமையான பயிற்சியை மேற்கொள்கின்ற காரணத்தினால் சத்துணவுகள் தேவைப்படுகின்றது. இவ்வாறான உதவிகளை நீங்கள் விரும்பினால் எங்களுக்கு முன் வந்து செய்யலாம் என்று கூறிக்கொள்கின்றேன். உங்களுடைய ஒத்துழைப்பு, நாங்கள் தேசிய மட்டத்தில் முதலாம் இடத்தை பெறுவதற்கு உங்களுடைய பங்களிப்பும் எங்களுக்கு காணப்படும். நாங்கள் சென்ற வருடம் 7 நாட்கள் தேசிய மட்டத்துக்கு அங்கே சென்று அங்கே உணவுகளை நாங்களே சமைத்து சாப்பிட்டு பல செலவுகளை சந்தித்து போட்டியை வென்று வந்தோம். இந்த வருடமும் அதே போல் இந்த வருடம் கொழும்பில் போட்டி நடைபெற இருக்கின்றதால் பல செலவுகள் காணப்படும். நீங்கள் முன் வந்து எங்களுக்கு ஏதாவது உதவிகள் செய்தால் எமது அணி மேலே செல்வதற்கு வழிகோலும் என்பதை கூறிக்கொள்கின்றேன். இல்லை, கண்டிப்பாக வந்து பல விடயங்கள் எதிர்மறையாக கதைக்கப்பட்டாலும் நிறைய விடயங்கள் நிறைய நல்ல மனம் உள்ளவர்களால் இடம்பெற்று கொண்டா உள்ளது. என்ன சாதனைகள், வெற்றிகள், படிப்பு ஒவ்வொன்றுக்கும் எமது உறவுகள், எமது நண்பர்கள் உதவியின்றி இல்லாமல் தங்களுடைய கடமை என்று சொல்லி செய்யும் நிறைய பேர் இருக்கு. அவர்கள் இந்த நிகழ்ச்சியை பார்வையிட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு மேலதிகமான பல நன்மைகள் சேரும் என்று நான் நம்புகின்றேன். அதுக்காக தான் இந்த நிகழ்ச்சிக்கு நம்ம காரணம் வெற்றி பெற்ற பிறகு உங்களை நிறைய பேர் கொண்டாடுவார்கள். வெற்றிக்கு செல்லும் பொழுதே அதை நான் கொண்டாடப்பட்டால் தான் வெற்றி இன்னொரு படி மேலே போய் அந்த வெற்றி கிடைக்கும். உங்களோட அணியுடன் இதோடு நான் 3வது வழிபோக்கனை சந்திக்கிறோம்னு நினைக்கின்றேன். உங்களோட வெற்றிக்கு வாழ்த்துக்கள். நன்றி. மிகவும் 3வது முறையாக வழிபோக்கனை நாங்கள் சந்திக்கின்றோம். எங்களோட அந்த வழிபோக்கன் நிகழ்வு மாணவர்களும் பெற்றோர்களும் பாடசாலை சமூகமும் விரும்பி அதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வழிபோக்கன் நிகழ்ச்சிகளை மீண்டும் மீண்டும் நாங்கள் பார்க்குறதால எங்களுக்கு உற்சாகம், மாணவர்களுக்கும் எங்களுக்கும் மிகவும் உற்சாகமாக இருக்கின்றது. இந்த வழிபோக்கன் நிகழ்ச்சி தான் எங்களை மேலும் சாதனைகளை படைக்க உதவும் என்பதை கூறிக்கொள்கின்றேன். வழிபோக்கனுக்கு நன்றிகளையும் கூறிக்கொள்கின்றேன். நன்றி. சென்ற வருடம் மாகாணத்தில் 2ஆம் இடமும் அதே மாதிரி தேசிய மட்டத்தில் 2ஆம் இடம் பெற்ற அணித்தலைவரோடு அணிக்கிறேன். அவரோட நான் கதைப்போம். போன வருஷம் எப்படி உங்களோட டீமை தயார்படுத்தி கொண்டு போனீங்கள்? அதுங்கள் இது எல்லோரும் ஒரே கொடியேசில் இருந்தால நாங்கள் எங்களோட டீமை கொண்டு வர கொஞ்சம் சுலபமாக இருந்தது. அதனால் எல்லோரும் எங்களோட கட்டுப்பாடுகளே இருந்தாங்க. உங்களோட கேப்டன்ஷிப் எப்படி இருந்தது? கேப்டன்ஷிப் எப்படி சொன்னாலும் கேட்பாங்க. அதனால நான் டீமை கொண்டு வந்தது எனக்கு சுலபமாக இருந்தது. மாகாணத்தில் 2ஆம் இடம் எடுத்து அதே மாதிரி தேசிய மட்டத்தில் 2ஆம் இடம் எடுக்கிறது இலவான விடயம் இல்லை. என்னென்ன தேசிய மட்டத்தில் 2ஆம் இடம் எடுத்துனீங்க? அதுக்கு நாங்கள் கூடிய உடற்பயிற்சி எடுத்துனாங்க. நாங்கள் அதாவது காலை ஒரு 6 மணி அளவு நாங்கள் உடற்பயிற்சி தொடங்கினால் மாலை 5 மணி அளவு தான் முடியும். அவங்கள அந்த உடம்பு நாங்கள் வருத்தியனால நாங்கள் இன்று சென்ற இடம் தேசிய மட்டத்தில் மிக சாதனை படுத்துள்ளோம். ஓகே, இப்போ நீங்கள் கேப்டனை இதை வின் பண்ணிக்க உங்களோட மேனில் எப்படி இருந்தது? அதுமாரி சந்தோஷமாக இருந்தது. நாங்கள் பள்ளிக்கூடம் நேஷனல் அடித்ததில் அடிச்சுக்கிறனால அதெல்லாம் நாங்கள் அடித்து குடித்தா எங்களுக்குமே பெருமையாக இருந்தது. எங்களோட சேருக்குமே பெருமையாக இருந்தது. ஏன்னா எங்கள் சேர் எங்களோட பள்ளிக்கூடத்தில் தான் முதன்முறையாக கொண்டு நேஷனல் அடித்தேன். இப்போ போனவங்களது சிறப்பு அழைத்து பெரிய விடயங்கள் அது எப்படி இருந்துச்சு? அதுமாரி சந்தோஷமாக இருந்தது. பிரின்சிபலும் நான் சந்தோஷமாக இருந்தவர். எங்களுக்குமே சந்தோஷமாக இருந்தது. இந்த இடம் நீ சென்று அடிக்க முடியும் நாங்கள் வாழ்த்துருவோம். மேலே இந்த இடம் அப்படி அணி தயாராகி கொண்டிருக்கு. இந்த இடம் பரவாயில்ல. இந்த முறையினால் இப்படியே எங்களை மாதிரி போன இடம் மாதிரி இப்படியே காலை 6 மணிலேருந்து மாலை 5 மணி மட்டும் உடற்பயிற்சி எடுக்கின்றாங்க. அதனால் இந்த இடம் தேசிய போட்டியில் அடிப்பார்கள். மாணவண்ட போட்டி முடிஞ்ச அதில் எத்தனை இடம் பெற்றிருக்கு? அதில் 1ஆம் இடத்தை பெற்றிருக்கிறார்கள். இந்த முறை 1ஆம் இடத்துக்கு வந்து அப்போ தேசிய மட்டத்தில் கட்டாயம் சாம்பியன் அடிப்பார்கள். ஓகே, நன்றி. வணக்கம். உங்கள் சம்பந்தம் சார் யாரையுமோ? வணக்கம். நான் 2018ஆம் ஆண்டு இந்த பாடசாலைக்கு ஆசிரியராக கடமையாற்றியிருந்தேன். அப்போ ஆசிரியராக கடமையாற்றும் போதே வசாலான் மத்திய கல்லூரியில் சிறந்தொரு கால்பந்தாட்ட அணி மிளிர்ந்து கொண்டிருந்தது. அப்போ நானும் சிறிய வயதிலிருந்து கால்பந்தாட்டத்தில் விருப்பமுடையவனாக இருந்த காரணத்தினால என்னுடைய பாடத்துறை சார்பாக பிற
புற இதில் ஈடுபடணுமென்றதுக்காக கால்பந்தாட்ட அணியோட ஆசிரியரோட பயிற்சியாளரோட இணைந்து கொண்டேன். அதுக்கு பிறகு நமக்கு சிறந்த வடமாகாணத்தினுடைய சிறந்த கால்பந்தாட்ட பயிற்சியாளராக டெனிசர் அவர்கள் பாடசாலைக்கு வருகை வந்திருந்தார். அது எனக்கு மிகவும் சந்தோஷமாகவும் அவருடன் சேர்ந்து உழைக்க வேண்டும் என்ற ஒரு அவாவையும் எனக்கு ஏற்படுத்தியிருந்தது. நான் சிறப்பாக சில மாணவர்களை அறிமுகப்படுத்தியிருந்தேன் அவர்களுக்கு. ஏனென்றால் நான் வேலைக்கு வந்தேன், டெனிசர் பிறகு வந்ததால் சில மாணவர்களை அறிமுகப்படுத்தியிருந்தேன். அப்போ டெனிசர் அதுக்கு பிற்பாடு அந்த மாணவர்களை சிறப்பாக வழிப்படுத்தி சிறப்பாக தெரிவு செய்து எடுத்து கால்பந்தாட்ட அணியை சிறந்த கால்பந்தாட்ட அணியை உருவாக்கியிருந்தார். அந்த வகையில் அவருடன் சேர்ந்த ஒத்துழைப்புகள் மூலமாக சென்ற வருடம் நாங்கள் 16 வயது ஆண்கள் அணியை தேசியம் வரையில் கொண்டு சென்று சிறப்பான வெற்றியை தேசியத்தில் நாங்கள் பதிவு செய்திருந்தோம். 2 வருடங்களும் நீங்கள் அந்த அணிக்கு பொறுப்பாசியாக இருக்கீங்க. சென்ற வருடம் இந்த வருடம் உங்களோட மாணவர்கள் எப்படியான ஆதரவு வந்து உங்களுக்கு தெரியணும்? சிறப்பான ஆதரவை மாணவர்கள் தந்திருந்தார்கள். குறிப்பாக சொல்லப்போனால் நான் இந்த அணியினுடைய டீச்சர் இன்சார்ஜாக இருக்கிறேன். அந்த அணிக்கு பொறுப்பான ஆசிரியராக இருக்கிறேன். போன வருடமும் இருந்தேன், இந்த வருடமும் இருக்கின்றேன். அப்போ டெனிசருக்கு அடுத்தபடியாக சிறப்பான ஆதரவு மாணவர்கள் நமக்கு தருவார்கள். டெனிசர் வராத பட்சத்தில் நான் அந்த டீமை வழிநடத்துவேன். இந்த வருடமும் மாகாண போட்டி 18க்கு வேறொரு மைதானத்திலையும் 16க்கு எமது கல்லூரி மைதானத்தில் நடைபெற்றிருந்தது. அப்போ 16க்கு இங்கே மேட்ச் துவங்கும் போது டெனிசர் எமது பிரதான கோச் அவர்கள் 18ஓட இருந்திருந்தார். அப்போ அதால் எனக்கு ஒரு சிறிய மனப்பயம் இருந்தது. மாணவர்கள் அதற்கு பயப்படாதீங்க சார் என்று சொல்லி எனக்கு சிறப்பான ஒத்துழைப்பை வழங்கி நான் இந்த மேட்சை ஆரம்பித்து நடந்து கொண்டிருந்த பொழுது தான் டெனிசர் எனக்கு வந்திருந்தேன். சிறப்பான ஒத்துழைப்புகளை சில தேசியத்திலும் சரி இங்கேயும் சரி சிறப்பான ஒத்துழைப்புகளை கேட்டு சிறப்பான ஒத்துழைப்புகளை எனக்கு தந்திருந்தார்கள். பாடசாலை அதிபர் இதுக்கு எப்படி பங்களிப்பு தெரியும்? அதிபர் அது வேலைக்கே சொல்லியிருக்கணும். அதிபர் சிறப்பான பங்களிப்புகளை என்ன சொல்கிறது, வேறு பாடசாலைகளையும் கடமையாற்றியிருந்தேன். வேறு வெளி மாவட்டங்கள் வேறு பாடசாலைகளையும் கடமையாற்றியிருந்தேன். அங்கேயும் கால்பந்தாட்ட அணியோடு இணைந்த ஒரு மாகாணங்கள் மாவட்டங்கள் அதுக்கு போயிருந்தேன். அதே போல் எமது பாடசாலை அதிபரும் இந்த முறையும் சரி போன முறையும் சரி சிறப்பான பங்களிப்பு ஆற்றியிருந்தார். என்ன மச்சளுக்கு வருவார், அந்த மச்சளுக்கு இருந்து பார்ப்பார், உற்சாகம் கொடுப்பார், கோல் அடிக்கிற வீரர்களுக்கு கட்டி அணைத்து ஆதரவை கொடுப்பார். அதே மாதிரி பழைய மாணவர்கள் மூலமாக சில உதவிகளை நமக்கு அதிபர் சிறப்பாக செய்து கொண்டிருந்தார். நன்றி. இந்த வருடத்தின் அணித்தலைவர் சந்தோஷம். நீங்கள் முதலாவது தனித்தலைவர் ஆனோடனே மாகாண மட்டத்தில் 1ஆம் இடத்தை எடுத்துட்டீங்க. தேசிய மட்டத்துக்கு 1ஆம் இடத்துக்கான பயிற்சியில் ஈடுபடுறீங்க. எப்படி அந்த பயிற்சிகள் போகுது? கடுமையான பயிற்சியாக உள்ளது. எல்லோரும் நல்ல சுறுசுறுப்பாக செய்கின்றனர். அதனால் நாங்கள் தேசிய மட்டத்தில் 1ஆம் இடம் அடிப்போம். ஓகே, உங்களுக்கு அணித்தலைவரை உங்களை தெரிவிச்சோன்னா எப்படி இருந்த உங்களோட மேலே? நல்ல சந்தோஷமாக இருந்தது. எல்லோரும் சொல்கிற மாதிரி செய்யணும், சொல்கிற பேச்சு கேட்கணும். உங்களுக்கு ஆசிரியர்கள் பாடசாலை சம்பந்தம் எப்படி ஆதரவு தருது? எல்லாரும் ஒழுக்கமான விடயங்களை கற்றுக் கொடுக்கணும். அதேவேளை எங்கள் உதவி பண்ணுறதுக்கு பயிற்சிகளையும் தருகின்றனர், உதவுகின்றனர். உங்களுக்கு உதவி பண்ணுறதால இப்படி ஆர்வம் வந்தது? எங்களோட அப்பா உதவி பந்தாட்டம் விளையாடினார். அதனால் எங்களோட அண்ணா விளையாடினதை கண்டு நானும் விளையாட ஆரம்பித்தேன். ஒரு அணித்தலைவராக இருக்கிறீங்க. அப்போ நீங்கள் தயாராகிட்டீங்களா தேசிய மட்டத்தை செல்றதுக்கு? இன்னும் சோட்டு ப்ராக்டிஸ் எடுக்கணும். எடுத்துகிட்டு கட்டாயம் 1ஆம் இடம் அடிப்போம் தேசிய மட்டத்தில். அப்போ நீங்கள் கண்டிப்பாக தேசிய மட்டத்தில் 1ஆம் இடம் எடுத்தால் முதலாவது இன்றைய எங்களுக்கு தருவீங்க? ஓ தருவோம். கண்டிப்பாக. ஓகே, வாழ்த்துக்கலாம், வெற்றி பெறலாம். நன்றி.
இந்த அணியின் வைஸ் கேப்டன் கைனியோட நினைக்கிறேன். கைனி, உங்களுக்கு ஃபுட்பாலில் இப்படி ஆர்வம் வந்தது? எங்கள்ட ஊருக்கு பெரியாக்கள் விளையாடுறேன், அதை பார்த்து எங்களை பழகி தேசிய மட்டத்தில் இடம் பிடிக்கணும்னு ஆசை. ஒரு தேசிய வீரர் இடம் பிடிக்கணும் ஆசை. ஓகே, இப்போ பாடசாலை லீவு நாட்கள்லேயும் வந்து ப்ராக்டிஸ் எடுக்கலானே, எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி எடுப்பீங்க? 8 மணிலேருந்து 10 மணி மட்டும். பாடசாலை நாட்களில் பின்னர் 1:30லேருந்து 4 மணி மட்டும். அந்த நேரங்கள் உங்களுக்கு எப்படி சந்தோஷமாக இருக்கும் அந்த ஃபுட்பாலோட நீங்கள் இருக்கிற நேரங்கள்? அதான் பிடிச்ச விஷயம், அது நல்லா இருக்குமா பின்னர். உங்களை வைஸ் கேப்டனாக போட்ட அப்புறம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? சந்தோஷமாக. சந்தோஷம். அடுத்த வருஷம் கேப்டனாக போகிறீங்க அப்படியா? ஓ, ஓகே, வாழ்த்துக்கள். முப்பது ஆண்டுகளாய் ஆக்கிரமிக்கப்பட்டிருந்து விடுபட்ட பாதைகள் காணிகளுக்கு அண்மையில் உள்ள பள்ளிக்கூடம் தான் இந்த பள்ளிக்கூடம், வயாவுலான் மத்திய கல்லூரி. அந்த பாடசாலையிலிருந்து இப்படியான சாதனைகள் வந்தது எளிய விடயமில்லை. அவர் முயற்சியும் கடின உழைப்பு மட்டுமே அதுக்கு காரணம், அவர் உழைத்துள்ள நம்பிக்கை கூட. இந்த நிகழ்ச்சி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இன்னொரு உழைப்பில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிருந்து விடுவது உங்கள் வழிபோகன் சேர்வன். நன்றி, வணக்கம்.